உங்கள் அனைவரையும் தமிழன் ஃப்ரேம் சேனலுக்கு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் மூன்றாம் கண் ஹபீபி அப்படின்னு 2 படத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மூன்றாம் கண்ணுடைய படத்தை பற்றி பார்த்துடலாம். இந்த படத்தினுடைய டைரக்டர் வந்து சாமு கணேசன். இந்த படத்தினுடைய ஓப்பனிங்லேயே வந்து ஃபேக்ட்ரியில் வந்து ஒரு ஜிஎம் வந்து கொலை செய்யப்படுறாரு. அதை வந்து 4 பேர் சஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லி 4 பேர் நம்ம காமிக்கிறாங்க. இதில் வந்து ஒருத்தர் கொலையாளி, அது யாருன்னு நீங்களே கண்டுபிடிங்க. அந்த மாதிரி ஒரு ட்ராக் எடுத்து நம்ம கிட்ட கொண்டு போறாங்க. அதெல்லாம் சூப்பர் தான். தேஜா அஸ்வினிக்குன்னு ஒரு ட்ராக் இருக்கு. அந்த ட்ராக்ல பாத்தீங்கன்னா வந்து டயலாக் டெலிவரி ரொம்ப மோசமா இருந்துச்சு. உப்புமால வந்து விஷத்தை கலந்துருவேன்றது, நான் என்னமோ உப்புமால வந்து உப்பு போட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப கேஷுவலா அவங்க அம்மா சொல்லுவாங்க. அந்த ட்ராக்கை வந்து எப்படி ஒரு ஹேண்டில் பண்ணணும்னே தெரியல. ஃபர்ஸ்ட் வந்து சீரியஸா இருக்கு, அப்புறமேட்டு அந்த ட்ராக் பாத்தீங்கன்னா வந்து லாஸ்ட் கிளைமேக்ஸ் எல்லாம் வந்து காமெடியா இருக்கு. இதுல வந்து எம்டி கேரக்டர், சைக்கோ கேரக்டர், அவர் வந்து ஒரு சைக்காட்ரிக்ட வந்து ட்ரீட்மெண்ட்காக போவாரு. அதாவது சைக்காட்ரிக் டாக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பேஷண்ட் வந்து எது பண்ணா ட்ரிகர் ஆகங்களோ அதை பண்ண மாட்டாங்க. அவங்க ரொம்ப அமைதியாக தான் வச்சிருப்பாங்க. ஆனா இந்த சைக்காட்ரிக் டாக்டர் அவர் எது பண்ணா ட்ரிகர் ஆவாரோ அதையே அவர் கண்ணு முன்னாடி பண்ணுவாரு. ஜிஎம் பணத்தை வச்சுட்டே வந்து 2 லேபர்ஸ் வந்து இந்த மிஷின் ஷாக் அடிக்குமா ஷாக் அடிக்காதா, நீ தொட்டு பாரு, எங்க நான் தொட்டு பாக்குறேன் அப்படின்னு ரொம்ப கேஷுவலா ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க. ஃபேக்டரியிலேயே வந்து ஒரு 10 லேபர்ஸ் தான் இருப்பாங்க. இவருமே வந்து எம்டியுமே வந்து ரொம்ப சைக்கோத்தனமா பண்றேன்னு ஓவர் ஆக்ட் பண்ணி அந்த காலத்துல எல்லாம் காமிப்பாங்க நம்பியார் பேர்ல ஒரு ரெட் லைட் போட்டு லோ பேஸ்ல கேமரா வச்சு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இந்த மாதிரி தான் விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. பெரிய ஃபேக்டரியில வந்து சிசிடிவி கேமராவே இல்லையா அப்படின்னு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் எழும்பதான் செய்யுது. இதுல விதாத்துடைய போர்ஷன்ஸ் வந்து நல்லாவே இருந்துச்சு. அவருக்கு மனசாட்சியா வந்து சந்தோஷ் பிரதீப் வராரு, அவரோட ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. மற்றபடி கலையரசன் ஆகட்டும், ஜான் விஜய் ஆகட்டும், இவங்க பெர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தி டைரக்ஷனோ ரைட்டிங்கோ நல்லா கவனம் செலுத்தி பண்ணியிருந்தாங்கன்னா இது ஒரு நல்ல அட்டம்ப்டாகவே இருந்திருக்கும். அடுத்து ஹபீபி அப்படின்ற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தினுடைய டைரக்டர் வந்து மீரா கதிரவன். இந்த படத்தினுடைய ஸ்டார்டிங்கே வந்து 1980 வந்து முகமது யூசிப் அப்படின்றவருக்கு வந்து அபுதாஹிர் அப்படின்ற ஒரு பையன் பிறக்கிறான். ஸோ வந்து அந்த பையனுடைய டிராவல் தான் நம்ம நினைப்போம். ஆனால் என்னைய பொறுத்த வரைக்கும் முகமது யூசிப் அவருடைய லைஃப்ல நடந்த இன்சிடென்ட் தானே நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த முகமது யூசிஃபா நடிச்சிருக்கிறது வந்து கஸ்தூரி ராஜா. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். இனிமேல் அவருக்கு நிறைய படங்கள்லாம் அவர் நடிக்க கூப்பிடலாம். செல்வராமன் படத்திலே கூட கூப்பிடலாம், ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ இந்த அபுதாஹிர் கேரக்டர்ல வந்து ஈஷா முகமது அப்படின்றவர் பண்ணியிருக்காரு. அவருமே பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராகவே பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் அந்த யங் ஏஜ்ல வந்து உடம்ப குறைச்சி மீசையெல்லாம் இல்லாம அப்படியே லைவாவே இருக்கு. ஒரு சின்ன பையன் கேரக்டர் வந்து அப்படியே இருக்கு. அதுக்கப்புறமேட்டு 2023 வரைக்கும் இந்த படம் போகுது. ஸோ வந்து அப்போ வந்து கொஞ்சம் ஃபேட்டா வந்து கொஞ்சம் தாடிலாம் வச்சு, ஸோ வந்து அந்த அப்படியே கேரக்டர் சேஞ்ச் அப்படியே மாறி இருக்காரு. அவர் மட்டும் இல்லை, வந்து 1980 இருந்து 2023 வரைக்குமே வந்து செட் ப்ராப்பர்ட்டி மாறிக்கிட்டே வர மாதிரி கேரக்டருடைய அவங்களுடைய உருவங்களுமே அப்படியே மாறிக்கிட்டே வருது. அதெல்லாம் வந்து சூப்பராகவே டைரக்டர் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். ஒவ்வொருத்தருடைய பெர்ஃபார்மன்ஸுமே வந்து சூப்பராகவே இருந்துச்சு. படத்தினுடைய பேஸே வந்து வெளிநாட்டுல இருந்து வேலைக்கு போறவங்க, அவங்களுக்காக இங்க காத்துக்கிட்டு இருக்க அவங்க ஃபேமிலி, இதுவும் நம்ம தறி நெய்கிறாங்கல்ல, ஸோ இவங்களுடைய லைஃப், இந்த தறி இப்ப தறி நெஞ்சுக்கிட்டு இருக்கவங்க வந்து ஒண்ணுமே இப்ப தறியே நெய்யறது இல்லை அப்படின்றதையுமே கொஞ்சம் லவ் மிக்ஸ் பண்ணி நமக்கு சொல்லியிருக்காரு டைரக்டர். சித்தப்பா வந்து துபாயில இருந்து அவர் வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி கேசட்ல வந்து அந்த கேசட்டை வந்து கொடுத்துடுவாரு. உடனே அவங்க வந்து அவங்க ஒய்ஃப் இதை கேட்டுட்டு அவங்க ஒரு கேசட் வந்து இங்கேருந்து துபாய்க்கு கொடுத்துடுவாங்க. ஸோ அந்த காலத்துல 1980. ஸோ வந்து அந்த ஃபீல்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. மியூசிக் வந்து சாம் சிஎஸ் பண்ணியிருக்காரு. அது வந்து அதாவது எப்படின்னா வந்து ஒரு விஷயத்துல ஒரு சீன்ல ஒரு ஆடியன்ஸ் இன்வால்வ் ஆக்கணும்னா மியூசிக் வந்து ரொம்ப முக்கியம். பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அதை வந்து கரெக்டா சூப்பரா, அவர் வந்து எப்பவுமே ராட்சசன் அந்த மாதிரி அப்படி அதிரடியா போடுறவர் இதுல பயங்கர மெலோடியா நம்மளை வந்து அந்த சீனுக்குள்ள கடத்திட்டு போறாரு, அந்த சீன்ல உட்கார வைக்கிறாரு. அதெல்லாம் சூப்பர்னே சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து அந்த இஸ்லாமியர் நண்பர்களுடைய அவங்க சுற்று வட்டாரம், அவங்க சமுதாயம், அவங்களுடைய பாரம்பரியமான விஷயங்கள், இதெல்லாம் வந்து கரெக்டா சூப்பராகவே சொல்லியிருக்காரு. நம்ம என்னமோ அந்த ஃபீல்டுக்குள்ளேயே நம்ம இருக்கிற மாதிரி டைரக்ஷன் வந்து அவ்வளோ சூப்பரா பண்ணியிருக்காரு மீரா கதிரவன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு சீனோட முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் வருஷம் கழிச்சு தான் செகண்ட் ஹாஃபே ஆரம்பிக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த முடிஞ்ச விஷயம் எப்படி, அதுக்கப்புறம் என்னென்ன காட்சிகள்லாம் வந்துச்சு அப்படின்றத ஒரு ஃபிளாஷ்பேக் மூலமா சொல்லியிருப்பாங்க. அந்த விதத்துல ஸ்கிரீன் பிளே நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம்.
ஒவ்வொரு முஸ்லீம் ஃப்ரெண்டுக்குமே வந்து ஒரு க்ளோஸான வேற்று மதத்தை சேர்ந்த ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு இருப்பான் அப்படின்ற சொல்ற விஷயங்கள்லாம் சூப்பர்னே சொல்லலாம். இதுல என்னன்னா வந்து பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்காது. அவங்களுடைய அந்த அபுதாயிலுடைய அப்படி லைஃப்ல நடந்த விஷயங்கள் அப்படியே அவங்க லைஃப் அப்படியே டிராவல் ஆகிட்டே போகும். நான் லீனியர்லாம் கிடையாது, அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே போயிட்டு இருக்கும். லாஸ்ட் வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து ஸ்லோவாக தான் இருக்கும். இருந்தாலுமே நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த படத்தினுடைய ரிவ்யூ. ஸோ இந்த ரெண்டு படத்தையுமே நீங்க தியேட்டர்ல பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத உங்க ரிவ்யூவை கமெண்ட் மூலமா எங்களுக்கு சொல்லுங்க. மறுபடியும் எங்களுடைய ரிவ்யூ எப்படி இருக்கு, நாங்க என்னென்ன விஷயங்கள்லாம் மாத்திக்கணும் அப்படின்றதையுமே கமெண்ட் மூலமா சொல்லுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம எங்க சேனலை பார்த்துட்டீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நான் உங்களை மறுபடியும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பாய் அண்ட் ஜெய் ஹிந்த்.